அனைவருக்கும் இனிய கால வணக்கங்கள். இன்று காலமே எனது ஒரு வயோதிப நண்பி ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்து அயல் கிராமத்தில் நிற்கின்றார். அவள் வந்து இப்பொழுது 2 கிழமை ஆகி இருக்குது. எனக்கு போவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்போ போவதற்கு ஆயிட்டம், இன்று தான் போவதற்கு ஆயிட்டம். பஸ்ஸுக்கு போக ரெடியாக நிற்கிறேன். என்ன செய்வது, வயோதிப காலம், மனநிலைகள் எல்லாம் மோசமாகி போய் பிறகு சுய புத்தி இல்லாமல் போய் வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். எனவே ஒரு கோயில் குளம் என்று சொல்லி எங்கேயாவது திரிஞ்சால்தான் ஆறுதல். ஆனால் அதுக்கும் காலிடம் கொடுக்குதில்லை. எல்லாருக்குமே ஒரு வயது வந்த பிறகு எல்லாருக்கும் முழங்கால் வலி, கால் பாதனோ, நீரிழிவு, கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒரு நோய் 2 நோய் இல்லை, 8-10 நோய் இருக்கிறது. எல்லாத்துக்கும் வைத்தியமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அன்பான உறவு தற்செயலாக 2 பேரும் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் தான் உண்டாக இருந்து சந்தித்த இடத்தில் தற்செயலாக கதைத்தோம். உண்மையிலே ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு நல்ல சீவன் தான் அவள். எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு அக்கா மாயித்தான். அவளுக்கு என்னை விட ஒரு 4-5 வயது கூட இருக்கும். அப்போ எப்பொழுதும் என்னை கேட்டபடி, எப்போ வருவீங்கன்னு கேட்டபடி. எனவே இன்றைக்கு அளவில் ஒரு ஆள் வேலைக்கு வரதாக இருந்தது. பிறகு அவர் தனக்கு வசதி இல்லைன்னு இன்றைக்கு வரையிலான்னு சொல்லிட்டார். அப்போ எனவே யோசித்தேன், சரி அவளிடம் போய் வருவோம், நேரம் இருக்கிற போது போய் வருவோம்னு. கொஞ்சம் முழங்கால் வலிதான். காலை கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போய் பிறகு ஓட்டோவை பிடிச்சி கொண்டு போவோம். வேறு என்ன, எனது யூடியூப்பில் எனக்கு ஒரே ஒரு கவலை. உண்மையில் நான் இதுவரை போட்டதில் 600 வீடியோக்கள் அப்லோட் ஆகாமல் ஃபெயில்டுண்டு வந்திருக்கு. அதுதான் எனக்குள்ள பிரச்சனை. என்னவோ யூடியூப் ஏதோ சைன் பண்ணவோ என்னத்துக்கோ என்ற ஐசி ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் என்று சில விவரங்களை கேட்குது. அதுதான் உள்ள பிரச்சனை. நான் தனியாக அனுப்புறதுக்கு அதை கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன மாதிரியோ இதுகளில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. யூடியூப்புக்கு மட்டும்டா பரவாயில்லை, வேறு ஏதாவது தவறுதலாக இதை செய்துவிட்டால் பிறகு விபரீதமாக போய்விடும். எனவே தெரிந்த உதவி யாரிடமாவது கேட்டுத்தான் அது செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். என்னவோ இன்னும் ஒரு 5 மாதம் போட்டேனண்டா எனக்கு அந்த யூடியூப் வந்து முழுமையடைஞ்சிடும். முழுமையடைஞ்சால் மொனிட்டேஷன் கிடைக்கலாம், கிடைக்காமலும் விடலாம். மொனிட்டேஷன் கிடைச்சால் அதை பயன்படுத்தி ஒரு வருமானம் ஏற்படலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் சரி வருமோ தெரியவில்லை. ஏதோ இந்த ஒரு 5-6 மாதம் இந்த முயற்சியை தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் நிறைய பேர் வீடியோக்களை முழுமையாக பார்த்தால்தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். முழுமையாக பார்க்காமல் அப்படியே தட்டி கொண்டு போனால் வாட்ச் ஹவர்ஸ் வராது. இப்போ பாதி ஒரு 2000 மணித்தியாலம் வந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் இன்னும் ஒரு 6 மாதத்தில் இன்னும் ஒரு 2000 வந்தால் தான் 4000 மணித்தியாலம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். அதற்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவும் எனக்கு தேவை. மற்றது, நான் ஒரு வயோதிபமான பெண் தான். உண்மையிலே எனக்கு 70 வயது இன்னும் சில மாதங்கள் முடிய போகிறது. வீடியோக்களில் இளமை தோற்றங்கள் வரும். அது ஏஐ தொழில்நுட்பம் இப்பொழுது, அதாலே அது முகத்தை மாற்றி இளம் பெண் போல காட்டும். ஆனால் என்னுடைய உண்மையான தோற்றம் இப்போ நான் வீடியோவில் போடுறதான் என்னோட உண்மையான தோற்றம். எனவே அதுக்கேற்ப மரியாதையாக நல்ல மாதிரி கோவன் போடுபவர்களை நான் எப்பொழுதும் விரும்புகிறேன், ஆதரிக்கின்றேன். உங்களுடைய ஊக்கம்தான் எனக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.